நீங்கள் பெலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து சுயம் சிலுவையில் அறையப்பட்டது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. மறுரூபமாக்கும் வல்லமையுடன் பரிசுத்த ஆவியானவர் நம் மூலம் கிரியை செய்வதற்கு தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி இருக்கிறோமா என்ற கேள்வியை உண்மையோடும் ஊக்கத்தோடும் கருத்தில் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக அவரது ஆவியினால் செயல்படுத்தப்படுவது நமது ஸ்லாக்கியமாகும். சுயம் சிலுவையில் அறையப்படும்போது இருதயம் நொறுங்குண்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கனத்திற்கு ஏதுவான பாத்திரங்களாக உருவாக்குகிறார். அவர்கள் அவருடைய கரங்களில் குயவனுடைய கரங்களில் உள்ள களிமண் போல இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆண்களையும் பெண்களையும் இயேசு கிறிஸ்து மனம், சரீரம் மற்றும் ஒழுக்க ஆற்றலில் மேம்பட்டவர்களாக மாற்றுவார். ஆவியானவரின் பண்புகள் குணத்திற்கு ஸ்திரத்தன்மையை அளிக்கும். கிறிஸ்து அவர்களுடைய ஆத்துமாவில் தங்கியிருப்பதால் அவர்கள் நன்மைக்கு ஏதுவான செல்வாக்கை வெளிப்படுத்துவார்கள். உயிர்ப்பிக்கும் இந்த வல்லமையானது நமது சபைகளில் கடந்து செல்லாதவரை, தேவ ஆவியானவரின் எழுப்புதல் வராதவரை சபை அங்கத்தினர்களின் செயல்பாடுகள் அனைத்தும் அவர்களை ஒருபோதும் கிறிஸ்தவர்களாக மாற்றாது. சீயோனில் பாவிகள் இருக்கிறார்கள். அவர்கள் விலையேற பெற்ற பொக்கிஷங்களைப் போல மனதில் வைத்து நேசித்திருந்த பாவங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இந்த பாவங்கள் பார்க்கப்பட்டு ஆத்துமாவிலிருந்து அகற்றப்படும் வரை ஒவ்வொரு தவறான அன்பற்ற குணத்தின் பண்பும் ஆவியானவரின் செல்வாக்கால் மாற்றப்படும் வரை தேவன் தம்முடைய வல்லமையில் வெளிப்பட முடியாது. தூய்மையற்றவர்களும் பரிசுத்தமற்றவர்களுமாய் இருந்து தங்களை மாசற்றவர்கள் மற்றும் நீதிமான்கள் என்று உரிமை பாராட்டிக் கொள்பவர்களை காட்டிலும் வெளிப்படையான பாவிக்கு அதிக நம்பிக்கை உண்டு. இந்த பொறுப்பை தம் கரத்தில் எடுத்துக்கொள்ள தயாராக இருப்பவன் யார்? தான் நேசித்த பாவத்தின் நரகலான விக்கிரகங்களை உடைத்து வாங்குபவர்களையும் விற்பவர்களையும் வெளியே துரத்துவதன் மூலம் ஆலயத்தை சுத்திகரிக்க கிறிஸ்துவை அனுமதிப்பவன் யார்? இயேசு ஆத்துமாவிற்குள் நுழைந்து அதை களங்கப்படுத்தும் அல்லது கெடுத்து போடும் எல்லாவற்றிலிருந்தும் சுத்திகரிக்க அவரை அனுமதிக்க ஆயத்தமாயிருப்பவன் யார்? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். மத்தேயு 5:48 என்பதே நமது படித்தரமாகும். சுயம் நிறைந்த தங்கள் இருதயங்களை வெறுமையாக்கும்படி தேவன் ஆண்களையும் பெண்களையும் அழைக்கிறார். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் தடையில்லா நுழைவாயிலை கண்டறிய முடியும். சுயமாக செயல்பட முயற்சிப்பதை நிறுத்துங்கள். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற அப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் உங்களுடையதாகும் வரை உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாயும் கிரியை செய்யும்படி தேவனிடம் கேளுங்கள். ஆமென்.